பகுதி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா அக்கவுண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன். இந்த டாபிக் வந்து இல்லாம எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுல கேள்விகள் அப்படின்றது மினிமம் ஒரு 2 கொஸ்டின்ல இருந்து மேக்சிமம் 2019 டிஆர்ல 7 கொஸ்டின் வரைக்கும் இருந்தது. ஒரே யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரே டாபிக்ஸ்ல அவ்வளவு கேட்டிருந்தாங்க. இந்த 2 டாபிக் நம்ம படிச்சாவே போதும், ஆல்மோஸ்ட் யூனிட் பெரிய யூனிட் வெரி பிக் யூனிட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப இது வேர் இட்ஸ் பிகின்ஸ், எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறப்போ புக் கீப்பிங் அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்துதான் நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் இது அப்படியே எலாபரேட் ஆயிருக்கும். அப்போ முன்னாடி ஒரு பகுதி பின்னாடி ஒரு பகுதின்னு 2 பகுதிகளா பிரிச்சு நீங்க படிக்கணும். இது பினான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட் 1ல வரும். இது வந்து நம்ம படிக்கிறப்ப பினான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட் 1லயும், அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இது கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற பேசிஸ்லயும் 2 கலந்து வரக்கூடிய டாபிக் தாங்க இது. இந்த 2 டாபிக்குமே நமக்கு வெரி பிக் டாபிக். அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம், எதுல இருந்து நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டா நமக்கு கேள்விகள் வந்து உறுதியாகி போச்சு அப்படின்றதான் அர்த்தம். அப்ப இதுல இருக்கக்கூடிய 10 கான்செப்ட் 4 கன்வென்ஷன், 10 கான்செப்ட் பிளஸ் 4 கன்வென்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா தரோவா இருக்கணும். எந்த இடத்துல எதுனாலும் நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு சின்ன சின்ன கான்செப்ட், ரெஃபரன்ஸ் புக், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் தொகுத்துதான் உங்களுக்கான யூனிட்டா நான் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா உங்களுக்கு அந்த யூனிட்ஸையும் எடுத்து காட்டிடுறேன், ரெஃபரன்ஸ் புக்கையும் உங்களுக்கு காட்டிடுறேங்க. இதுக்கு படிக்க வேண்டிய ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக். ஸ்கூல் புக் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ். +1ல இருக்குமா, +1 புக்கு நீங்க 2வது லெசனை நீங்க படிச்சிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், ரெஃபரன்ஸ் புக் அப்படின்ற வகையில நீங்க படிச்சா நம்ம என்ன பண்ணலாம், SN மகேஸ்வரிங்க, SN மகேஸ்வரி பைனான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க படிக்கலாங்க. அதில் இருக்கிறதும் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே SN மகேஸ்வரியில இருந்துதான் அவங்களும் தொகுத்திருப்பாங்க. அதுல இருந்து நீங்க படிக்கலாம். இதுதான் பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பகுதிகளுக்கு. அது இல்லாம நீங்க வேற ஆத்தர்ஸ் கூட நீங்க எடுத்து படிக்கலாமா, படிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. புது தகவல் அதுல கூட இருக்கலாம். அதனால வந்து இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனால நம்ம இதை அழகா ஞாபகத்துல வச்சு நம்ம படிச்சுக்கலாங்க. மெட்டீரியல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த SN மகேஸ்வரியில இருந்தும் ஸ்கூல் புத்தகத்துல இருந்து தான் இது கம்பைன் ஆகிருக்கு. அதே சமயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்விகள்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்களும் அதுல தொகுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ லெட் பி ஸ்டார்ட் வித் அவர் சப்ஜெக்ட்டுங்க. புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்டா, புக் கீப்பிங் ஃபர்ஸ்டா, இந்த மாதிரியான டிபேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசவே வேண்டாம். இதுனா என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அக்கௌண்டிங்க ஸ்டார்ட் பண்றதுனுடைய ஒரு பிரைமரி ஸ்டேஜ், அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுதான் நமக்கு புக் கீப்பிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ அக்கௌண்டிங்க ஸ்டார்ட் பண்றதுனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் புக் கீப்பிங் அப்படின்றதுனால அதுல ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். புக் கீப்பிங் இஸ் a process of accounting அப்படின்னு சொல்லாங்க. புக் கீப்பிங் இஸ் an art of recording அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், எழுதக்கூடிய ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் டீல்ஸ் வித் பிசினஸ் செட் ஆஃப் புக்ஸ். புக்ஸை ப்ரிப்பேர் பண்றதா இதனுடைய ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா மானிட்டரி டிரான்சாக்சன்ஸ் மட்டும்தான் இதுல பதியப்படும். இதுல மணி அண்ட் மணி ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என் கார்ட்டர்னுடைய ஒரு டெஃபினிஷன். அவரோட டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா புக் கீப்பிங் இஸ் எ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ரெக்கார்டிங், பதிவு செய்யக்கூடிய ஒரு கலை மற்றும் அறிவியல். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ் டிரான்சாக்சன் எப்படிதான் பதியணும் அப்படின்னா மணி அண்ட் மணிஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். பணம் அல்லது பணத்தினுடைய மதிப்பிலான தகவல்கள் மட்டும்தான் வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகள்ல பதியணும் அப்படின்னு சொன்னவர் ஆர்டன் கார்ட்டர். அவருடைய டெஃபினிஷன் அப்படியே எடுத்து போட்டெல்லாம் கேட்டுவிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரி டிரான்சாக்சன் ஒன்லி ரெக்கார்டட் இன் த புக்ஸ், அதுதான் நம்ம புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ புக் கீப்பிங் அப்படின்றது மானிட்டரி ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு பதியப்படும். புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். இது ஒரு கொஸ்டின்ல நமக்கு ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்டிருந்தாங்க. நாட் இன் டிஆர்பிங்க, டிஎன்பிசில ஒரு வாட்டி நமக்கு கேட்கப்பட்டிருந்ததுங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லப்படுறது ஜேர்னல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுனால நம்ம ஜேர்னல் அப்படின்னு எடுத்துருவாங்க. அப்போ அதை கிளாஸிஃபை பண்ற வரைக்குமே நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் தாங்க. அப்போ லெட்ஜர் அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் மற்ற ப்ராசஸ்ங்க. அப்போ பிரைமரி ப்ராசஸ் அப்படின்ற புக் கீப்பிங் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பொருந்தும்.
ஜேர்னல் எழுதுறது, ஜேர்னல்ல இருந்து அந்த புக்ஸுக்கு கொண்டு போறது, அது வரைக்குமே நமக்கு புக் கீப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ் வைஸ் ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, புக் கீப்பிங்குடைய ப்ராசஸ் வைஸ் ஒரு டெஃபினிஷன் எடுத்தோம் அப்படின்னா, ரெக்கார்டிங் ஆர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், ரிப்போர்ட்டிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது தட் இஸ் கால்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அல்லது புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த அடிப்படையில இதெல்லாம் ப்ராசஸ், மேல இருக்கிற எல்லாமே ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் ப்ராசஸ்ல ஜேர்னல் என்ட்ரின்னு இருக்கும், அதுக்கு டே புக் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சப்சிடரி புக்ஸ்ல எடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸிஃபை பண்றது, அந்த கேட்டகரியிலையும் சப்சிடரி புக்ஸ் இன்க்ளூட் ஆகுங்க. இதுலயும் வருங்க, இதுலயும் வருங்க. ஏன்னா சப்சிடரி புக்ஸ் வந்து அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்துன ஒரு படிவம் தான் சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பிரைமரி ரெக்கார்ட்ஸ்ல தான் நம்ம வைப்போம். கிளாசிஃபையிங் அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை, அதாவது ஜேர்னல் என்ட்ரியில எழுதக்கூடிய அக்கௌண்ட்ஸை now has to be transferred to the respective books of account அப்படின்னு சொல்லலாம். பெரிய புத்தகங்கள்ல எழுதுறது கிளாசிஃபையிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் எல்லாம் கேஷ் அக்கௌண்ட்ல கொண்டு எழுதுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எழுதுவோம். அதனால அதுக்கு பேர் கிளாசிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் பேலன்சஸ், லெட்ஜர் மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் வரப்போ, எண்ட் ஆஃப் த மந்த்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, லெட்ஜர் அக்கௌண்ட பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ற எல்லாமே கன்வெர்டட், அதாவது டிரான்ஸ்பர்டு டு சம்மரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, பைனான்சியல் அக்யூரசி செக் பண்றதுக்காக, ஏதேனும் தவறுகள் நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எரர்ஸ் ஏதாவது இருந்தா அதை டிடெக்ட் பண்றதுக்காக, நம்ம ரெக்டிபிகேஷனுக்காக நம்ம இதை பண்ணுவோம். இந்த ஸ்டேஜ்ல சம்மரைசிங் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இட் டு பி பிகின்ஸ். இது வந்து இயர் எண்டில் தான் நடக்கும். இது மந்த் வைஸா நம்ம கால்குலேட் பண்ணலாம். whenever the நீட் இருக்கிறப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த இயர்ல தான் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்றது அக்கௌண்டிங் பீரியட். தட் அக்கௌண்டிங் பீரியட் எண்ட்ஸ் வித் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் வித் ஜனவரி, எண்ட்ஸ் வித் டிசம்பர் அப்படின்னு இருக்கலாம். அல்லது எய்தர் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏப்ரல் 1 இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு மார்ச்ல கம்ப்ளீட் ஆகும். 12 months பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த கான்செப்ட் இதுல தான் இருக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா, அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் த பினான்சியல் ரிப்போர்ட்டுங்க. பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஹெல்த் ரிப்போர்ட்டை நம்ம தயாரிப்போம். அந்த ஹெல்த் ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் அனலைசிங் அப்படின்னு அர்த்தம். அனலைசிங் அப்படின்றது ரேஷியோ அனலைசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து வழக்கத்திலேயே கிடையாதுங்க, யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஒன்லி ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பண்றாங்க. இருந்தாலும் ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம பண்றப்போ அதுல ஹெல்த் அனாலிசிஸை நம்ம பண்ண முடியும். அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடியதுதான் இந்த டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ரேஷியோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வி ஹாவ் இன்டர்பிரட் சச் அ டெசிஷன் மேக்கிங் கான்செப்டை உருவாகுதுங்க. இன்டர்பிரட் பண்ண முடியும். இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மேனேஜர் வந்து டிசைட் பண்ணுவாரு, டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்காக இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்துதான் இதனுடைய லிமிடேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். என்ன லிமிடேஷன்? மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான் பதிய முடியுங்கிறது ஒன் ஆஃப் த மெரிட். அதுவே வந்து டிமெரிட்டாவும் இருக்கு. அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் லெவல் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் பையிங் அண்ட் அசெட்ஸ். ஒரு அசெட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், அசெட்ஸை வந்து நம்ம பை பண்றோம், அக்யூசியேஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மட்டும்தான் பதியப்படும். அதாவது அந்த காஸ்ட்டை தாண்டி வேற எதுவுமே நம்ம பதிய மாட்டோம். அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிரசன்ட் லெவல்ல அதனோட பிரைஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து இஸ் நாட் கன்சிடர்ட். இது வந்து ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
financial data are recorded in historical nature, only the past data அப்படின்றா. Some of the assets பாத்தீங்கன்னா appreciable, for example land, building எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா sometimes பாத்தீங்கன்னா appreciable கூட நமக்கு மாறும். Actually building வந்து depreciable தான், but certain casesல appreciable இருக்கும், but land எல்லாம் பாத்தீங்கன்னா appreciate ஆகும். அப்போ வந்து பாஸ்ட் டேட்டா ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சம் ஆஃப் த கனெக்ஷன் இஸ் தேர். இந்த 3 கான்செப்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ வி ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகின் அப்படின்னு சொல்றப்போ புக் கீப்பிங். ரெண்டாவது புக் கீப்பிங் எண்ட் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புக் கீப்பிங் எப்போ முடியுதோ அப்ப நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அக்கௌண்டிங் முடிஞ்சது அப்படின்னா அக்கௌண்டன்சி அப்படின்றது பிகின் ஆகும். அப்ப இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ புக் கீப்பிங் அப்படின்றது பிரைமரி ஸ்டேஜ், ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். அதோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா புக் கீப்பிங் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷனோட இது கம்ப்ளீட் ஆகுது. அக்கௌண்டிங் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சிங்கிற அக்கௌண்டன்சிக்கு உள்ளதான் அக்கௌண்டிங் இருக்கு. அக்கௌண்டிங்ல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, பினான்சியல் அக்கௌண்டிங் இருக்கு, காஸ்ட் டேட்டா காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். அதனால அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபையிங் ரெக்கார்டிங் வந்துருச்சு. அதனால ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த பினான்சியல் டேட்டா அப்படின்றது வரைக்குமே நமக்கு அக்கௌண்டிங் ப்ராசஸ் அந்த ரிப்போர்ட்ஸை வந்து நமக்கு கையில கொடுக்குது. பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்டன்சினுடைய நாலேஜ், சிஸ்டமேட்டிக் நாலேஜ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணி அதுல இருந்து சில ஸ்டாண்டர்டு, பிரின்சிபல், பாலிசிஸ், ப்ரொசீஜர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பாருங்க. அக்கௌண்டன்சிங்கிறது என்ன, ஒரு சில ஸ்டாண்டர்டு, பிரின்சிபல், பாலிசி, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு அக்கௌண்ட். அதாவது அக்கௌண்டிங்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேப், ஜெனரலி அக்செப்டட் பிரின்சிபல் அப்படின்றது இந்த பிரின்சிபல் வந்து கம்ஸ் அண்டர் அக்கௌண்டன்சின்றா. அப்போ அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், பாலிசிஸ், பிரின்சிபல் இது எல்லாத்தையும் உருவாக்கப்பட்ட நாலேஜுக்கு பேரு தான் அக்கௌண்டன்சி. அப்ப அக்கௌண்டிங் அந்த நாலேஜே தெரியாத ஒருத்தர் வந்து அதை எழுத முடியாது. அதை படிக்கக்கூடிய நாலேஜ் தான் அக்கௌண்டன்சி அப்படின்றாங்க. அக்கௌண்டன்சிங்கிறது நாலேஜ், அக்கௌண்டிங் அப்படின்றது ப்ராசஸ், புக் கீப்பிங்கிறது பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் பேசிக் ஆஃப் கான்செப்டிங். இந்த 3க்கான கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல கேப் அப்படின்றதுதான் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெனரலி அக்செப்டட் பிரின்சிபல். ஃபைனலா இதுக்கு ஒரு டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. அது எங்க, எப்போ, எதுல இருந்து எது வந்திருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன இருந்தா போதும் அப்படின்னா ஜெனரலி அக்செப்டட் பிரின்சிபல், அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படின்றது மட்டும் இருந்தா போதும். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த அக்கௌண்டிங் மெத்தட் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒரே மாதிரியான பிரின்சிபல், ஒரே மாதிரியான கொள்கைகளினுடைய அடிப்படையில கணக்கீடுகளை வைத்திருக்கும் போது அதை கம்பேரிசன் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு, அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் கம்பெனி இருக்கு. ரெண்டினுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அப்போ ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்போ ஒரே மாதிரியான பிரின்சிபல்ல ஃபாலோ பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஈஸிலி டு கம்பேரபிள். அப்போ அதுல கன்சிஸ்டன்சி இருக்கும், ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். அந்த யூனிஃபார்மிட்டிக்கு பேரு தான் இந்த இடத்துல கேப் அப்படின்னு சொல்றான். அப்போ கேப் அப்படின்றது யூனிவர்சலா நம்ம வந்து ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்றோம் அப்படின்றத இதுல கொடுக்கப்படுறதுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா பிரின்சிபல் இருந்துதான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் நமக்கு உருவாகுது. கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றத நம்ம பாக்குறப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், தலையில நம்ம சொல்லிடுவாங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல், அடுத்த பாத்தீங்கன்னா ரியல், அடுத்தது நாமினல். அதுல ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம டீட்டெயிலாம் உள்ள போய் நீங்க படிச்சு பார்த்துக்கணும். அந்த டீட்டெயிலாம் உள்ள போய் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கம்பெனிஸ், அதாவது பேங்க், ஒரு பேங்கினுடைய அக்கௌண்ட், இது எந்த கம்ஸ் அண்டர், எந்த அக்கௌண்டின் கீழே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ், பர்சனல் அக்கௌண்ட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும், எதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ல வரும் அப்படின்ற அந்த கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான பார்த்துக்காங்க. அடுத்தது இந்த பேசிக்ல சிலதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கொடுத்துக்கிட்டே வருவேன். அப்போ ப்ரீவியஸ்ல இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் டிஎன்பிசி 2022 நடந்த ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 aspects
are recorded for each and every transaction in double entry bookkeeping. அப்ப double entry bookkeepingல double entry சிஸ்டத்துல 2 முறையும், அதாவது 2 தன்மைகளும் பதியப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 தன்மைகளும் பதியப்படும் அப்படின்ற அந்த இரட்டை பதிவு தன்மை அப்படின்றது என்னென்ன தன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட் அண்ட் டெபிட் அப்படின்னு சொல்றாங்க, அசெட் அண்ட் லைபிலிட்டி, டெபிட் அண்ட் கிரெடிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ இது இருக்காது. அடுத்தது அசெட் அண்ட் லைபிலிட்டியும் சொல்லக்கூடாது, கிரெடிட் டெபிட் வராது. ஆனா எது மட்டும் தான் வரும், டெபிட் அண்ட் கிரெடிட் வரும். எல்லா ஆன்சர்ஸையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கிளாரிட்டி பண்ணணும். எடுத்ததையும் டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளோட மைண்டை அவ்வளோட நிறுத்திடக்கூடாது. மற்றதையும் பாக்குறப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். படிச்ச கொஸ்டினா இருந்தாலும் அதுல கரெக்டா நம்ம செய்ய முடியும். அப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் ரெக்கார்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் இன் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பேசிக் ஆஃப் அக்கௌண்டன்சில இப்ப கேட்டதுங்க. இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம், இதுவும் டிஎன்பிசி கோஆபரேட்டிவ் ஆடிட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இன் தி லெஜர் போஸ்டிங் டெபிட் சைடு அக்கௌண்ட் டு பிகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து பிகின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம டெபிட் அக்கௌண்ட் போடுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு அப்படின்னு போடுவோம். அப்போ கிரெடிட் சைடு எழுதுறப்போ நம்ம எப்படி எழுதுறோம், டு அப்படின்னு தான் எழுதுவோம். அடுத்து இந்த சைடு எப்படி இருக்கும், பை அப்படின்னு இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் வேணா நீங்க எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை எழுதுவோம், அதாவது ஒரு ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுவோம் அப்படின்னா கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு வித் கேஷ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க. வித் கேஷ் ருபீஸ் 1 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நாம ஒரு மூலதனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிசினஸ்ல அப்படின்றப்போ இதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதை டெபிட் வைப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள எது வருதோ அதை டெபிட் வைப்போம். அப்படின்றப்போ நமக்கு கேஷ் உள்ள வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ள கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது டூ அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா கிரெடிட் எழுதுறப்ப டூ கொடுத்து எழுதுவோம். அப்போ டூ அப்படின்றப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம், கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, பை டிஃபால்ட்டாவே இங்க என்னதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், பைன்னு தான் இருக்கும்னு அர்த்தம். எதுக்கு, டெபிட்ல வந்து எப்பயுமே பைங்கிறது இருக்கும், நாம தான் வழக்கத்துல போடுறது இல்லைங்க. அதை வந்து இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம டிரான்ஸ்பர் டு லெஜர் அக்கௌண்ட், லெஜர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடு. அப்போ யூ கோ இன்டு கேஷ் அக்கௌண்ட், அதுல டெபிட் சைடு வருவீங்க. டெபிட் சைடு வந்துட்டு நீங்க என்ன எழுதுவீங்க, ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய தன்மையை எழுதுவீங்க. அப்போ கேஷுக்கு ஆப்போசிட்ல, அதாவது டெபிட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிரெடிட்டை எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ டூ அப்படின்றதுதான் இந்த இடத்துல. அப்ப டெபிட் சைட்ல என்ன எழுதுவோம் அப்படின்னு தான் இங்க கேட்டிருக்காங்க. இந்த லெஜர் போஸ்டிங் டெபிட் சைடு அக்கௌண்ட் பிகின் வித், எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா டூல பிகின் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டெபிட் சைடு எப்படி இதாகும், டூ. அதாவது ஒரு கேஷ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். டெபிட் சைடு எல்லாம் டூ அப்படின்னு இருக்கும், அந்த சைடு எல்லாம் பைன்னு இருக்கும். ஒரு இது எலிமெண்டரி கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஈஸியான எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ், கரண்ட் அசெட், ஃபிக்டிஷியஸ் ஃபிக்ஸ்ட் அசெட், ஃபிக்டிஷியஸ் அசெட், கரண்ட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா தொடக்க நிலை செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடக்க நிலை செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய தோற்றுவிப்பு செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து என்ன இதுல காட்டியிருப்பாங்க அப்படின்னா அசெட் சைட்ல காட்டுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், இது எப்பெல்லாம் நம்ம கிட்ட வந்து ப்ராஃபிட் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம நீக்கிறணும். அது மாதிரி குட்வில் இதெல்லாம் இதுலதான் வரும். அதனால அது பேர் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிக்டிஷியஸ் இது கடைசியில வச்சிருப்போம். ஏன்னா போக்கெழுத வேண்டிய அசெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா நிலை சொத்து கிடையாது, இதை வந்து நம்ம நிலை சொத்துல கொண்டு வர முடியாது. கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அசெட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கிடையாது. ஃபிக்டிஷியஸ் அப்படின்றது மறந்தே போகக்கூடாது, அது நல்லா தெரியும். அடுத்ததான் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல இன் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட் கம்பெனி, ஒரு லிமிடெட் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்ல அசெட் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஆர்டர் ஆஃப், இது வந்து ரீசெண்டா ஒரு 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதனுடைய மாடல் தான் இங்க கொடுத்துருக்கேன். கோஆபரேட்டிவ் ஆடிட்லயும் இது கேட்டிருந்தாங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த ஆர்டர்ல, லிக்விடிட்டி ஆர்டரா, பெர்மனன்ஸ் ஆர்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் கால்டு லிக்விடிட்டி ஆர்டர். லிக்விடிட்டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எளிதாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எளிதாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரொக்கத்தை பெறுவது அப்படின்னு அர்த்தம். ரொக்கத்தன்மை அப்படின்னு அர்த்தம். ரொக்கத்தை பெறுவது அப்படின்னு அர்த்தம். எது நமக்கு ஈஸியா ரொக்கத்தை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ கரண்ட் அசெட் தான் ரொக்கத்தை ஜென்ரேட் பண்ணும்.
அப்ப கரண்ட் அசெட் ஃபர்ஸ்டும், அதுக்கப்புறம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பிக்சட் அசெட் இருந்தா அந்த அந்த அசெட்ஸ் அந்த அந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், லிக்விடிட்டி அடிப்படையில நம்ம வந்து தொகுத்திருக்கோம் அப்படின்றது பொருள்படுங்க. அப்போ உங்களுக்கான ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடா இருந்தா ஃபர்ஸ்ட் எதுல தொடங்கும், கரண்ட் லைபிலிட்டியில தொடங்கும். இதே வந்து அசெட்டா இருந்தா உங்களுக்கு என்ன தொடங்கும், கரண்ட் அசெட்ல தொடங்குங்க. நல்லா புரியுதான்னு பாத்துக்கோமா. இன் கேஸ் ஆஃப் லிக்விடிட்டி பேசிஸ்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் இருந்தா ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட்ல தொடங்கி அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் பிக்ஸ்ட் அசெட் வரும். யூஸ்வலா வந்து பெர்மனன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்தா இது அப்படியே ரிவர்ஸா இருக்கும். பெர்மனன்ஸ் அப்படின்றதுல வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிக்ஸ்ட் அசெட் வரும், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இது பிக்ஸ்ட் அசெட், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தது கரண்ட் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆர்டர்ல இருந்தா இது பேர் பெர்மனன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுலதான் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நமக்கு எதுல தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பெர்மனன்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் ஃபாலோ பண்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எ லிமிடெட் கம்பெனி அசெட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஆர்டர் ஆஃப் பெர்மனன்ஸ் அப்படின்றதா, லிக்விடிட்டி ஃபார்மேட்ல கிடையாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது புரியுதாங்க உங்களுக்கு? புரியுது சார். புரியலன்னா அப்படியே டக்குன்னு நிறுத்தி கேட்டுருங்க. டோன்ட் வரி. The profit prior to incorporation. Profit prior to incorporation is an example. இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவாங்க அல்லது புதுசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை வந்து இன்செப்ஷன் பண்றப்பதான் இந்த மாதிரியான இது இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனியை இவங்க கம்பெனியா இன்செப்ஷன் பண்றப்போ அல்லது இன்கார்பரேஷன், அதாவது நம்ம என்ன சொல்லலாம், சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் முடிஞ்சு நம்ம வந்து தொழிலை தொடங்கியிருப்போம், அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு நம்ம ஒன்னும் போயிருக்க மாட்டோம். அப்போ அந்த ரிப்போர்ட், அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது ஒரு ரெவென்யூ ரிசர்வ் அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்ரி இயர் இருக்கும். எவ்ரி இயர்ல வந்து நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் ஏர்னிங்ஸாக இருக்கும். எவ்ரி இயர்ல நம்ம ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தா அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவென்யூ ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். ஒரு இயர்ல கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலோட கொண்டு போட்டிருப்போம் அல்லது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல கொண்டே வச்சிருப்போம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ரெவென்யூ ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஜெனரல் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜெனரல் ரிசர்வும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ கேட்டகரியில தான் வரும். ப்ராஃபிட் இருக்கிறப்போ ஒன்னு எடுத்து வச்சுட்டு அதை தேவைப்படுறப்ப நம்ம பயன்படுத்திக்கிறது தான் ஜெனரல் ரிசர்வ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்ப இது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்னு அர்த்தம். அப்போ பை எமர்ஜென்சி, பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில காரணங்களுக்காக தான் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை பயன்படுத்தும். இது பேங்கிங் கம்பெனிஸ்ல நீங்க இதை படிப்பீங்க, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல பொறுத்தளவுக்கும் இந்த அதாவது இன்செப்ஷனுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு முன்னாடி கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிஃபோர்ல கிடைச்ச நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட். அதை வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு தான் போய் சேரணும். இது ஒரு டாபிக் இருக்கு, பட் நாம வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அதனால ஒரு வார்த்தை நம்ம அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கான்செப்டை நான் கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் ப்ரையார் டு இன்கார்பரேஷனும் நமக்கு வந்து என்ன எதோட தொடர்புடையதுதாங்க, அக்கௌண்டிங்கோட தொடர்புடையதுதான். கார்பரேட்டுக்கு முன்னாடி இந்த பாடத்தை நம்ம படிப்போம், பட் அதனுடைய தொடர்ச்சி பின்னால நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாமா? அடுத்த டாபிக் போயிடலாங்க. சார் கேபிட்டல் ரிசர்வ் வந்து ஃபைனலி யாருக்கு போகும்?